பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள்மே சொல்லடி யாரடி மோகினி. நான் நாளைக்கே நட்ராஜ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ சீக்கிரமா உடம்பு தேறி வந்துருவ. சரியா கலை? நீ நடராஜனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வர்றது கலைக்கே பிடிக்கல. அதனாலதான் உன்னை அடிச்சிருக்கா. வெண்ணிலாவை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு குழம்பி போயிருந்தேன். அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவளோட எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்ற கேள்வி என்னைக்குமே என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. அவ என்னன்னா திடீர்னு நடராஜன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றா. வேற எதுக்கா இருக்கும்? காலையை என்னைக்குமே கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு ஒரே காரணத்துக்காக சம்மதிச்சிருக்கா. வெண்ணிலா பாவம் சித்ரா. நூறுறத பட்டம் மாதிரி விதியோட விளையாட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கா. இல்ல ஒருவேளை அவளுக்கு உண்மையாலுமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா கலைக்காக மட்டுமே இதுக்கு சம்மதிச்சிருந்தானா? ஐயோ, அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். இப்ப நான் என்ன பண்ணணும்? அவகிட்ட நான் என்ன சொல்லணும்? அப்படியே இதை பத்தி நான் அவகிட்ட கேட்டாலும் இல்ல நான் முழு மனசோட தான் அதுக்கு சம்மதிச்சிருக்கேன்னு சொல்ல போறான். வெண்ணிலோட வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கணும்ன்ற ஆசை என் மனசுல எப்போதுமே இருக்கு சித்ரா. நடராஜன் நல்ல பையன் தான். கண்டிப்பா வெண்ணிலாவை சந்தோஷமா வச்சு காப்பாத்துவான். தெரியுமா, நம்மள ஒரே குடும்பம் தான், ஒரே ஊர்ல தான் இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா வெண்ணிலா நிஜமாலே மனசார சம்மதிச்சுதான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? இதெல்லாம் எனக்கு தெரியாம நான் எப்படி இந்த கல்யாணத்தை நான் முழு உடன்பாடோட நடத்த முடியும்? வெண்ணிலாவை கேட்டா அவளுக்கு சம்மதம் தான் சொல்றான். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல சித்ரா. இப்ப வெண்ணிலா எடுத்திருக்க முடிவு அவளுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா இல்ல, அப்பா இல்ல, இப்ப பாட்டி கூட இல்ல. இவங்களா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து அவளுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஒருவேளை வெண்ணிலோட அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லைன்னா அவன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா என்னால அவன் முகத்தை பார்த்து சொல்ல தெரியல. ஒருவேளை கலையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு நாளைக்கு அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டுமே ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டா கூட வெண்ணிலோட வாழ்க்கையை நாசம் ஆயிடுமே. நான் என்ன சித்ரா பண்ணணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு குழப்பம் இருக்கு. மாமா, என்ன மாமா இது? எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெண்ணிலாவை நினைச்சுதாமா பாவம் அந்த பொண்ணு. நடராஜனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. கலையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அதுக்காக தான் ஒத்துக்கிட்டாலும். மாமா, எல்லா பொண்ணுங்களுக்குமே கல்யாணங்கிறது முதல்ல ஒரு பயத்தை ஏற்படுத்தும். வெண்ணிலாவும் அதுக்கு விதி விலக்கல. ஒருவேளை அவ கலைக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தாலும் நாளடைவுல அவளுக்கு அந்த குடும்பத்து மேல பாசம் வந்துரும் மாமா. ஒரு நாள் ஏதோ விலகி இருக்கலாம், ஆனா அடுத்தடுத்த நாள்லயே கணவன்கிற உறவு, சொந்த பந்தங்களோட அரவணைப்பு, எல்லாத்துக்கும் மேல குழந்தைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிடுற அந்த நிமிஷத்திலேயே அவளுக்கு எல்லாமே மறந்துரும் மாமா. அவளுக்கு எப்பவுமே அவளை சுத்தி பல உறவுகள் இருக்க போகுது. ஏதாவது ஒண்ணுனா அவ இங்கதான் சீராட வருவா. நம்ம கண்ணுக்கு கண்ணா இருந்து பக்கத்திலே இருந்து பாத்துக்கு தானே போறோம் மாமா. இதுக்கு போய் நீங்க ஏன் இவ்ளோ வருத்தப்படுறீங்க? நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ அந்த வாழ்க்கைய ரசிச்சு வாழ ஆரம்பிச்சிடுவா மாமா. அவ
அந்த வாழ்க்கைய ஏத்துக்குவாளா மாட்டாளாங்கிற குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் மாமா. எனக்கு என்னமோ அவ இங்க இருந்ததை விட அங்க கலைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறான்னு தான் தோணுது. இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. அது குழம்புன குட்டையில ஒரு தெளிவு வந்த மாதிரி என் மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சு. சரி ஸ்வேதா, நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உடனே போய் பெரியப்பா பெரியம்மா கிட்ட பேசுறேன். சரியா? ஏற்கனவே தென்னரசுக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவோ முயற்சி நடந்துச்சு. அப்பெல்லாம் அது நடக்கல. இப்ப நம்ம வெண்ணிலா தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பிராப்தம் இருக்கு. எது எப்படியோ சீக்கிரமா நடந்தாலும் தாமதமா நடந்தாலும் சுபகாரியமா தான் முடிஞ்சிருக்கு. வெண்ணிலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். வெண்ணிலா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அவளுக்கு நாங்க தான் எல்லாமா இருந்து இந்த விசேஷத்தை செய்யறோம். அதனால வெண்ணிலாவும் எங்க வீட்டு பொண்ணுதான். உங்க வீட்டு பொண்ணு கலை எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. இப்போ எங்க வீட்டு பொண்ண உங்களை நம்பி அனுப்பி வைக்கிறோம். பத்திரிகை வாசிச்சுலாமா? பத்திரிகை வாசிச்சுலாமா? குலதெய்வம் துணை, திருமண நிச்சய தாம்பூல அழைப்புதல் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விளம்பி வருடம் மறைந்த சாரதா அவர்களின் ஸ்வீகார புத்திரி வெண்ணிலா என்கின்ற கன்னிகையை பார்வதி செல்வரத்தினம் அவர்களின் குமாரன் நடராஜன் என்கின்ற வரனுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்றைய தேதியில் ஆண்டவன் அனுகிரகத்தாலும் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. கலை, நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். விபத்து நடந்தனால கலையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆனா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலோட வாழ்க்கை என்னாகும் தெரியலையே. என்ன பாக்குற? நீ இப்படி பார்த்தா நான் பயந்துருவேனா? ஒரு பேயா லட்சணமா ஒரு புளிய மரம் கிடைச்சா அங்க போய் தொங்க வேண்டியதானே. அத விட்டுட்டு தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்து என் விருப்பம் எதையுமே நடத்திக்க முடியாம தொங்குன்னு தொங்குற. ஓ உயிர் தான் ஏற்கனவே போயிடுச்சு. நல்லா இருக்கிற ஏன் உயிரை ஏன் சித்ரா வாங்குற? நீ இருந்த காலத்திலேயே உன் விருப்பம் எதுவுமே நடக்கல இல்ல? என் அத்தை உன்னை மொத்தமா காலி பண்ணி இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டாங்க. செத்ததுக்கு அப்புறமும் எதுக்காக நீ ஏன் கிட்ட வந்து மோதுற?
இப்பவும் உன் விருப்பம் எதுவும் நிறைவேற இந்த ஸ்வேதா விட மாட்டா. ஏன்னா உன் விருப்பம் என் விருப்பத்துக்கு எதிரா இருக்குல்ல. நான் என்ன பண்ண முடியும்? முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல வெண்ணிலா மட்டும் இல்ல, பேய் பூதம் பிசாசு எது வந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கி அதை காலி பண்ணி நான் போய்கிட்டே இருப்பேன். எப்போ என்ன உனக்கு அந்த வெண்ணிலாவ முத்து மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஆசை எல்லாம் நிறைவேறிடுமா? அப்போ அவ ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப ரொம்ப கெட்டவளா? ஏய், உன் நினைப்புதான் என்ன? நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா வெண்ணிலாவோட கல்யாணம் முத்தரச மாமாவோட நடக்கவே நடக்காது. உனக்கு மட்டும் அப்படி ஒரு ஆசை இருந்தா பேசாம இன்னைக்கு திரும்பி போயிடு. இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், ஒண்ணு பண்ண, நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. இல்லனா மறுபடியும் அந்த மாந்திரிகரை கொண்டு வந்து உன்னை புருவக்குள்ள அடைச்சு அந்த கடலுக்குள்ள உன்னை வீசாம விட மாட்டேன். இப்போ வெண்ணிலா கல்யாணம் முத்தரச மாமா கூட தான் நடக்கணும்னு ஆசைப்படுறியா? வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்க போறதே அந்த நடராஜன் கூட தான். நாங்க தான் திட்டம் போட்டு நடத்தி இருக்கோம். முடிஞ்சா நீ அதை தடுத்து பாரு. கண்டிப்பா அது உன்னால முடியாது, அது எனக்கு தெரியும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஒரு கிளி மட்டும்தான். நீ மட்டும் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தே அடுத்த ஒரு துப்பாக்கிய வாங்க வேண்டியிருக்கும். அப்படியே குறி பார்த்து உன்னை சுட்டு தள்ளி போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஈ இல்ல கொசு இருந்தா கூட அதுக்குள்ள போய் பூந்துக்கும். வேற ஏதாவது ஒரு கிளி வந்து ஒரு கொத்தி தின்னட்டும். இப்போ உனக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உனக்கு பேயா லட்சணமா புளிய மரத்துக்கு போகவும் தெரியல, இல்ல ஒரு கிளியா மிளகாய் பழத்தை சாப்பிட்டோமா ஏதாவது சர்க்கஸ்க்கு போய் வித்த காட்டணுமான்னு இல்லாம உனக்கு வேண்டாத விவகாரத்துல நீயே மூக்க நுழைக்கிற. மறுபடியும் மறுபடியும் நீ இப்படி செஞ்ச அதுக்கப்புறம் உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுல எந்த மாற்றமும் இருக்காது. முடிஞ்சா நடராஜன் வெண்ணிலாவோட கல்யாணம் நடக்கும்ல, அது நடந்து சாப்பிட்டு முடிச்சு எச்சியல் எல்லாம் தூக்கி வீசுவோம். அந்த எச்சியல் எல்லாம் கொத்தி தின்னுட்டு போ. குட் பை. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்ட ரொம்ப பேரு காணாம போயிருக்காங்க. உலகத்தோட வரலாறுல அவங்க பேரு இல்லவே இல்ல. பொண்ண மாதிரி சவால் விட்டு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போனவங்க எல்லாரையும் இந்த உலகம் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் வஞ்சகத்தையும் இருமாப்பையும் உள்ள வச்சுக்கிட்டு சவால் விடுறத ஒன்ன மாதிரி ஆளுங்க நிறுத்துறதே இல்ல ஸ்வேதா. உன்னோட அத்தனை ஆசையும் மண்ணோட மண்ணா போக போகுது. உன்னோட கெட்ட மனசுல மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு ஜீவன் வரத்தான் போகுது. அதுக்கு ரொம்ப நாளும் ஆகாது, ரொம்ப நேரமும் ஆகாது. அந்த ஆத்தா துணை இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லபடியாதான் நடக்கும். வஞ்சகம் சூழ்ச்சி கண்டிப்பா எதுவுமே நிறைவேறாது. அத நான் பார்க்கதான் போறேன். அழாத ருத்ரா. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? வாங்க சாப்பிட போலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு பாட்டி தான் வேணும். என் செல்ல குட்டியில அழக்கூடாது. பாட்டி காலையில தான் வருவாங்க. நீ சாப்பிட்டு தூங்கணும். சாப்பிட போலாமா? வேண்டாம், நான் பாட்டிய பார்க்காம சாப்பிட மாட்டேன். பாட்டிய பார்த்தாதான் நான் சாப்பிடுவேன். என்னங்க? என்னமா? ருத்ரா சாப்பிட மாட்டேங்கிறான், ரொம்ப அடம் பிடிக்கிறான். எனக்கு என்னமோ அவ சமாதானம் ஆகுற மாதிரி தெரியலங்க. இப்ப கூட பாருங்க, பாட்டிய பாக்கலன்னா நைட்டு சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலங்க.
ராஜேஸ்வரி அம்மாவுக்கு தான் இவளை பத்தி நல்லா தெரியும்ல. அப்படி இருந்தும் என்ன ஏதுன்னு ஒரு தகவல் சொல்லிருக்கலாம்ல. நீங்க ஏதாவது விசாரிச்சீங்களா? இல்ல அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டமா, ஒரு தகவலும் கிடைக்கல. சரி, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்க. அழாத அழாத ருத்ரா. என்னடா ருத்ரா, சாப்பிட மாட்டேங்கிறியாம? போங்க அங்கிள், நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். பாட்டிய பாக்குற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இங்க பாருமா, இப்ப உனக்கு பாட்டிய பாக்கணும், அவ்வளவுதானே? அந்த ஊருக்கு நம்ம நேரா போறோம். அங்க போய் பாட்டிய தேடி நம்ம கையோட கூட்டிட்டு வந்துருவோம். சத்தியமாவா சொல்றீங்க? ஆமாடா, சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா நாளைக்கே நம்ம போறோம், பாட்டிய தேடி கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்ப சாப்பிடு. சரி, சாப்பிடுறேன். ஆனா பாட்டிய எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கதான் உனக்கு முத்தரசு மாமா இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா பாட்டிய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. சூப்பர் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாத்தீங்களா இவ்ள? நான் தினமும் சமைச்சு ஊட்டி விடுறேன், ஆனா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கல. பாட்டிய தேடி போலான்னு சொன்னதும் உங்களுக்கு முத்தம் கொடுக்கறா. இந்தாங்க, அவளுக்கு ஊட்டி விட்டுருங்க. ஓகே, நீ சாப்பிடுறியா? தம்பி, மாப்பிள்ளை கெட்டப் சூப்பர்டா. பூங்கத, அந்த மாலையை எடு. வெண்ணிலா, நீ இங்கே உட்காந்துரு, நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போறோம். சரியா? இந்த கல்யாணம் நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது. நான் இனிமே எப்பவும் உன் கூடவே இருப்பேன். என்னால உன்னை நல்லா பாத்துக்க முடியும், உன்னை சரி பண்ணிட முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த கல்யாணம் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. பண்றனா
நீ போ. ஹலோ சார் வணக்கம், நான் சுந்தர் பேசுறேன். சுந்தர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லாச்சு கூட பேசி. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். உங்க ஊர் பக்கம் வந்தேன், அப்படியே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஊருக்கு வந்திருக்கீங்களா? பாத்தீங்களா, ஊர் பக்கம் வந்து வீட்டுக்கு வராம எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி வீட்டுக்கு வாங்க சார். ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். கொஞ்சம் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். அங்கிள் நீங்க போனை தாங்க. அங்கிள் நான் ருத்ரா பேசுறேன். ருத்ரா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ப்ளீஸ் அங்கிள் நேர்ல வாங்க அங்கிள். நீங்க சொல்லிட்டல, கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? போனை சுந்தர் அங்கிள் கிட்ட கொடுமா. ஹலோ சார், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க சார், நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார்.